நீ ஒரு பெண்ணாக மாறுவாய். இது என்ன அநியாயம், இது என்ன கொடுமையாக இருக்கிறது. சண்டாள பாவி நாரதனாகப்பட்டவன் ஆண் என்ற ஒரு அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் இப்படி அடித்து விட்டாயே. ஆணாக இருக்கக்கூடிய நீ பெண்ணாக போய் என்று சாபத்தை கொடுத்து இப்படி நான் பெண்ணாக மாறிவிட்டேனே கடவுளே.
நாளிலேயே என்னுடைய அங்கவஸ்திரமெல்லாம் போய் அலங்கோலம் ஆகிவிட்டேன். என்னுடைய வீரமும் போனது, விவேகமும் வீரமும் போய்விட்டது, விவேகம் போய்விட்டது, என்னுடைய துணிவும் போய்விட்டது, தைரியம் போய்விட்டது. இப்படி ஆணாக இருந்த நான் இப்படி பெண்ணாக மாறிவிட்டேனே கடவுளே. ஐயோ, எப்படியாப்பட்ட ஒரு பெரிய பலசாலியாக இருந்தேன். இதோ மதிசூரன் என்ற ஒரு அரக்கன் வருகிறான் என்று சொன்னால் போதும், 33 கோடி தேவர்கள் என்ன ரிஷிமாரும் அனைத்து தேவாதி தேவர்களும் ஒரு நிமிஷம் ரொம்ப என்னப்பா சத்தம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அவன் ஊர் அப்படிதான் பேசுவாங்க. அதனால மதிசூரன் வருகிறான் என்று சொன்னால் போதும், அனைத்து தேவாதி தேவர்களும் ஒரு நிமிஷம் கிடுகிடுன்னு நடுவாங்களே. அப்படியாப்பட்ட அரக்கனாக இருக்கக்கூடிய நான் பெண்ணாக மாறிவிட்டேனே கடவுளே. உடம்பெல்லாம் என்ன மதிசூரனும் மகாமுனிவர் நாரதர் பேசிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பொம்பளை இருக்கு நிக்குதா? என்னன்னு கேட்டு பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு இறக்கியா இருக்குமா? ஐயோ, எனக்கெல்லாம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு பக்கம் என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? பாப்பா பாப்பாவா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. பாப்பா கேப்பான்னு கூடனா அப்படியே வாயை தட்டி பல்ல உடச்சு விடுவாமா. சரி, ஏப்புல எனக்கு கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் அடிச்சு போடுவேன், சாப்பிட்டு அடிச்சு போடுவேன். கோவம் வரும் எனக்கு. அது ஆம்பளைக்கு தான் அப்படி. உனக்கு என்ன மூல கோளாரா? எனக்கு கோவம் வராதா? ஏண்டியா? வாடா போட. நான் சூரன் தெரியாத உனக்கு? நான் சூரன். என்னது? நான் தான் சூரன். சூரையா? ஆமா. எந்த சூரா? சூரன் இல்லடா, நான் தான் சூரன். எங்கேயும் மேல கொண்டு வந்து கை வைக்கிற ஆளை பாரு, மூஞ்ச பாரு, மோரே பாரு. பூச்சி தட்டி விட்டுமா? பூச்சி தட்டுனா இப்படிதான் கை வைப்பாங்களா? மரியாதையா ஒழுங்கா போயிரு. நான் யாருன்னு என் பேரு சொன்னேன், நீ பயந்துட்டு ஓடி போயிரு. ஜாக்கிர. யார் உன் பேர் என்ன? யாரு நீ? இந்த சக்கராயுத மலை ஆடு வரக்கூடிய சக்கராதி மலையா? சக்கராயுத மலை கோட்டையை ஆண்டு வரக்கூடிய நான் தான் மதிசூரன். அப்படியா? ஆமா. ஏண்டா என் பேரு சொல்ற, கொஞ்சம் கூட பயப்படாம நிக்கிற நீ. பொட்ட புள்ள நீ. பொட்ட புள்ள நீ வந்து ஆம்பளை மிரட்டுறியா? நான் பாக்குறதுக்கு தான் பொட்ட புள்ள. ஆனா உண்மையாலுமே யார் தெரியுமா? நான் தான் மதிசூரன். ஆமா. அத்த பெத்த மல்லிய போஹோ, என் ஆசை கேட்ட முல்லை போஹோ, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, மாறி மாறி முத்தப்பாரே மல்லம செல்லம பொன்னம்மா, மகனாமா வேரைக்குள்ள அடிமாடு மேய்க்கும் பருவ புள்ள, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, மாறி மாறி முத்தப்பாரே மல்லம செல்லம பொன்னம்மா, மங்கம்மா உன் பேரு மதுரையில வைகையாறு குடிக்கிறத பார்க்கும் போது மல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா கோயில் மணி அடிக்கிறோடி. சரி, செல்லம்மா உன் பேரு சேலத்தில முத்தாரு பேசும் போது மல்லம்மா செல்லம்மா பொன்னம்மா பித்தாயி போனி நோடி. அத்த பெத்த மல்லிய போ, என் ஆசை கேட்ட முல்லை போ, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, மாறி மாறி முத்தப்பாரே மல்லம செல்லம பொன்னம்மா, பொன்னக்குடி சந்தைக்குதா கொழுந்து கூட போன புள்ள, கொழுந்து கூட போனையோடி மல்லம்மா பொன்னம்மா முடியாம வந்திருக்க கோடாலி கொண்ட போட்டு கோயிலுக்கு போற புள்ள, அத்தாத்த கொண்டைக்குள்ள மல்லம்மா பொன்னம்மா யாரு எண்ணி சொல்ல போற? அத்த பெத்த மல்லிய போ, ஆசை கேட்ட முல்லை போ, மாம்பழ கண்ணத்திலே மல்லம். யாருக்கு குமார் அடிக்கிற? கையை திருப்பி
இப்படிதான் பொம்பளைங்க ஆடிக்குவாங்க, தெரியாத உனக்கு? அப்படி சரி வா, இங்க பாரு, நீ மத்த பொம்பளை கிட்ட பாட்டு பாடுற மாதிரி என்கிட்ட பாடாத. ஏய், எங்க போடுறது கை வைக்கிற? நான் மதிசூரன் தெரியுமில்ல உனக்கு? நான் தான் மதிசூரன்டா. நான் என்ன கண்ணு தெரியும் இல்லைன்னா ஏன் அப்படி சொல்றேன்? என் வாய் கண்டாதான் மதிசூரனும் எப்பேற்பட்ட பலசாலி. ஆமா, அப்புறம் பாக்குறதுக்கு அகோரமா இருக்கும். ஆமா, தேவத்தேவர்களே அச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட மதிசூரன் எங்க? ஆ, அவரை பார்த்து நானே ஒண்ணு விட்டுட்டேன். ஒண்ணு கொடுத்த, ஒண்ணுக்கு வந்துட்டு ஓடி போயிட்ட. ஆமா, அடே நீ பொம்பளை, ஆமா, நீ பொட்ட பிள்ளை, பாக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கேராக்கி மாதிரி. என்னன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பல்ல தட்டி விடுவாம ஜாக்கிரதை. இல்ல பார்த்தா எனக்கே நினப்பு எடுக்குது. வரும் உனக்கு. இங்க பாரு, அந்த சண்டால பாவி நாரத முனிவனா கோபத்தால சாட்டை எடுத்து அடிச்சுட்டு என்ன அடிச்சுட்டு இல்ல, அரக்கன் என்ற ஒரு அகம்பாவம் தான் சொல்லி ஆணாக இருக்க நீ பெண்ணாக போன்னு எனக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு. அதனாலதான் அரக்கனா இருந்தேன்னா பொம்பளையா மாறிட்டேன். ஐயோ, என்னை போன்ற இருக்கக்கூடிய அரக்கரெல்லாம் இப்படி மதிசூர பொம்பளையா மாறிட்டான்னு தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. ஐயோ கடவுளே, அப்ப மதிசூரன் தான் பொம்பளையா மாறிட்டியா? நான் தானே மாறிட்டேன். அந்த நாரத பொல்லாத நாரத செஞ்ச கொடுமையினால சாபத்தை கொடுத்து என்ன பொம்பளையா மாத்திட்டானே. ஏய், அதை விட இது நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குது? இப்ப இருக்கிறல்ல சூப்பரா இருக்கிற இது நல்லா இருக்குது. கண்டிப்பா. அது நல்லா இல்ல உனக்கு? அது சரியில்லை. இருக்கு இது நல்லா இருக்குது. ஐயோ கடவுளே, மத்தலக்காரரே ஏன் கண்ணா இல்ல என்ன போல இருக்கிற அரக்கரெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க? கொச்சியில சிரிப்பாங்க. கொச்சியில சிரிப்பாங்களா? ஐயோ, இதை பார்ப்பதெல்லாம் நகைப்பாரு. மதிசூரனானவன் பெண்ணாக மாறிட்டான்னு கேள்விப்பட்டா என்ன? சரியா, என்ன எள்ளி நகைப்பார்கள், ஏன
பேசுவாங்க, கிள்ளி நினைப்பார்கள் கேவலம் பேசுவாங்க, எனக்கு கண்டவர்கள் நினைப்பார் காரியே துப்புவாங்களே, பயங்கரமான ஒரு பொல்லாத அரக்கனாயது என்ன ஒரு தலையில பட்டான், இப்படி பொம்பளையா மறுட்டான்னு சொல்லி எனக்கு காரியம் மூஞ்சிலேயே துப்புவாங்களே கடவுளே. பழமொழி சொல்லுவாங்க என்னன்னு, ஆச்சரியக்காரனுக்கு புத்தி மட்டும். உண்மைதான் உண்மைதானா? ஆத்திரத்துல நாரத முனிவர் கூட பார்க்காம அவர் அடிச்சு விட்டீங்க. அந்த நாரத முனிவரை பார்த்தால் தேவதேவர்களே பயப்படுவாங்க, அவரை பண்ற பயப்படுவாங்க. அது கூட தெரிஞ்சுக்காம அவர் நீங்க அடிச்சிட்டீங்க. அவர் எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கல, அவர் சாபம் கொடுத்துட்டாரு. ஆணாக இருக்கக்கூடிய நீ பெண்ணாக மாக கடவுள் சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு. நம்மளே மாறிட்டேன். நீ அங்கேயும் போறதோட நீ புலம்புறதை விட அதே நாரத முனிவரை கண்டுபிடிச்சு அவரு காலில் விழுந்து இந்த பெண்ணா இருக்கக்கூடிய உருவத்துக்கு பழைய உருவம் வரதுக்கு என்ன வழி அப்படின்னு கேளு. ஏன்னா சாபம் கொடுத்தது அவன் தான். அவங்கிட்ட போய் மன்றாடி கேட்டாதான் அதுக்கு சாப விமோச்சனம் என்னன்னு அவன் சொல்லுவான். வேற வழியா இல்ல. அவன் இவன் பேசாத. ஓ பேசக்கூடாதா? மரியாதை கொடுத்து பேசணும். ஓ அவரு ஏன்னா நமக்கு காரியம் நடக்கணும் இல்ல. ஆமா ஆமா. என்ன பண்ண என்னப்பா இப்படி சத்தம் பண்றாங்க? அமைதியா இருங்க சாமி. அதனால அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அந்த நாரதரை சந்திக்க வேண்டுமா? நாரதர் சந்தி. நாரதர் பிரமாதம் பிரமாதம். ஐயா நாரதரே, திருலோகத்தையும் ஒரு நொடியிலே சுற்றி வரக்கூடிய திருலோக சஞ்சாரி நாரத பாமணி வரைக்கும் இதோ அடியாருடைய வணக்கம் சுவாமி. அப்படியா? வாழ்ந்திருப்பாய் வையகத்தில். ஐயா, ஆனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிகிறதா? யாரென்று அகப்படவில்லையே. யாரம்மாடி? உண்மையாகவே தெரியவில்லையா? உண்மையாகவே தெரியவில்லை. தன்னால பாவி நாரதரே. சகல பாவியா? ஆமா, சற்று முன்பு மதிசூரனாக இருந்த நான் உங்களை அடித்து அவமானப்படுத்தியதற்காக அரக்கன் என்ற ஒரு ஆணவத்தாலும் ஆண் என்ற ஒரு கர்வத்தாலும் என்னை அடித்து விட்டாய் அல்லவா? ஆணாக இருக்கக்கூடிய நீ பெண்ணாக போய் என்று எனக்கு சாபத்து கொடுத்தீங்கல்ல? உண்மைதான். அந்த மதிசூரன் தான் இப்ப பொம்பளையா மாறி
ஆனந்தம் ஆனந்தம் கொண்டேன் அகிலத்தையும் சுற்றிய ஆனந்தத்தை கண்டேன் கண்ணே அப்பப்பப்பப்பா எத்தனை அடிகள் எத்தனை உதைகள் அப்படி அகாத வார்த்தைகள் பேசிய வாயா இப்பொழுது என்னிடம் கெஞ்சுகிறது ஐயா ஆனந்தம் ஆனந்தம் அப்படியாப்பட்ட அரக்கனாதனா பெண்ணா மாறிட்டேன்னு சொல்றேன் சரி ஆனந்தப்படுன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்குதா எனக்கு அது ஆனந்தம் அடித்த போது எத்தனை துன்பப்பட்டேனோ இப்பொழுது உன்னை பார்க்கும் போது அத்தனை ஆனந்தம் கொண்டேனப்பா ஐயா அழித்தது தவறுதான் சரி நான் இல்லை என்று சொல்லவில்லை நான் அரக்க குணம் மூர்க்க குணத்தில இருந்தபடியாலே சரி அறியாத தனத்தாலே தெரியாமல் அடித்து உங்களை அடித்து விட்டேன் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற சுவாமி அப்படியா தயவு செய்து எனக்கு சாப விமோசனம் கொடுங்க சத்தியமா பொம்பளை மாதிரி என்னால இருக்கவே முடியாது சாமி எனக்கு சாப விமோசனம் கொடுங்க இதோ ஆணாக இருந்த போது அரக்க குணம் படைத்திருந்தாய் அல்லவா அப்போது கூட உன்னை பார்த்தால் அழகாக தெரியவில்லை இப்போது பார்க்கும் போது அடக்க ஒடுக்கமாக நன்றாகவே இருக்கிறாய் பெண்மை என்று வந்து விட்டால் அதோடு மென்மையும் வந்து 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 விட்டதல்லவா இது போலவே ஒழுக்கமாக இரு இதுதான் உனக்கு நல்லது இப்படியே இரு வேண்டாம் சுவாமி என்னால் முடியவே முடியாது அப்படியாப்பட்ட பொல்லாத அரக்கனாக இருக்கக்கூடிய நான் சரி இப்படி வந்து பெண்ணா மாறிட்டுன்னு சொல்லி என்னை போட்டு இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் தெரிஞ்சதுன்னாங்கன்னா எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க கண்டவர் நகைப்பார்கள் என்னை காரியே துப்பு துப்பு திட்டு விடுவாங்க வேண்டாம் சாமி அப்படியா ஆமா என்னுடைய சிஷ்யன் வருவாரா என்னுடைய சீடன் அவெல்லாம் வந்தாலும் சரி வராலும் சரி அவ எதுக்கு அப்படியா நீ சொல்லு சரி இருந்தாலும் சரி சாமி கொடுங்க சாமி விமோசனமா ஆமா சாமி விமோசனம் என்னால் தர முடியாது முடியாதா உண்மைதான் ஐயா முடியாதா முடியாது ஐயோ நாரதே அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் சுவாமி அப்படியா அறியாத தனத்தாலே தெரியாதபடிக்கு சொல்லிவிட்டேன் சரி உங்க ரெண்டு காலம் முடிச்சு நான் காலை கும்பிடுறேன் நானு அப்படியா பாதத்தையே படிக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் அம்மா இது என்ன வேண்டாம் வேண்டாம் இது என்ன வேண்டாம் வேண்டாம்னு கால் விழு சொல்ற இல்ல மாதிரி இல்ல காலில் எல்லாம் விழ வேண்டாம் இது என்ன பண்றது நானு இதோ எனது சீடன் வந்து விட்டார் சிஷ்யா இறங்கி பிடிச்சிட்டீங்களா இறக்கியா? அது இல்லையப்பா நான் வந்தபோது என்னை அடித்து துன்புறுத்தினான் அல்லவா மதிசூரன் அந்த மதிசூரன் தான் இது ஆமா சாபத்தை கொடுத்து மாத்தி விட்டேன் அல்லவா ஆமா இப்படியே இருக்கட்டுமா எனக்கு ஒரு மதிசூரா, நீ இப்படியே இருக்கிறதா இப்படியே தான் ஐயோ, இருக்கிறதா சாமி வேண்டாம் ஐயா உனக்கு அப்படிதான் அதுதான் நான் ஐயா வேண்டாம் சுவாமி இனிமேல காலம் நான் வந்தா இதே போய் கேளுறப்ப ஆகட்டும் ஆகட்டும் வேண்டாம் வேண்டாம் என்ன சொல்கிறாய் அறியாத தனத்தாலே தெரியாமல் படிக்க நான் தவறு செய்து விட்டேன் அப்படியா அதாவது தவறு செய்வது மனிதனின் குணம் சரி அது மன்னிப்பது தெய்வத்தின் குணம் அல்லவா ஆமா. அதனால நீங்க தெய்வத்தோட ஒண்ணு சரி. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அவன் பேச்சு கேட்காதீங்க அவரு ஒரு ஒரு இது போக்கிரி இல்ல இல்ல என்னால் முடியாது என்னால் முடியாதம்மா என்னடா சொல்லித்தர நீங்க சாப வச்ச குடுத்தோட தானே இல்லையா குடுக்குறியா இல்லையா சாமத்துக்கு கொடுக்குறதா கொடுத்துருக்கு வந்து விட்டது ஐயா இந்த வார்த்தை சொல்லலாகுமா முடியவே முடியாது
ஒரே வார்த்தை கேட்கும் பொழுது ஆஹா. முடியாதே முடியாதுன்னு மறுபடியும் சொல்றீங்களே உண்மைதான். இந்த வார்த்தை சொல்லலாம் சுவாமி. இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா, தர்மமா இருக்குதா? இந்த அவளையை பார்த்து உங்களுக்கு இரக்கமே வரவில்லையா சுவாமி? இப்படி பரிதவித்து கால்ல விழுந்தே மன்னிப்பு கேக்குறேன். அப்படியா? எனக்கு என்னடா இவன் நடுவுல பூந்துட்டு கோளாறு பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாதா சாமி? என் முகத்தை பாருங்க சத்தியமா. அவர் எத்தனை கேஜி அந்த நோட்டுனா இது ஏய் அது பழைய முடிஞ்சு போச்சு. இப்ப நான் எந்த கெஜி இருக்கிறேன்? தேவரச கும்பிட போகணும் நீ. முனிவரே நான் அப்புறம் உனக்கு கையை பிடிச்சிட்டு போடுவேன். ஆமா டேய் ஏன்டா என்னை தொடக்கூடாது? டேய் டாங்க கண்ணா கம்முன்னு போயிரு. இதோ பேசுறா என்ன எழுத்து பேசுறா? அப்படியா? ஆமா. விமர்சனம் அழகு குட்டி செல்லம், அழகு குட்டி செல்லம், அழகு குட்டி செல்லம். கும்பிடணும். கும்பிடணும். கும்பிடணுமா? கும்பிட்டேன். இது கும்பிடுற மாதிரி தெரியலையே. ஏன் எப்படி தெரியுது? சரி கும்பிடணுமா? வணக்கம். எங்க? வணக்கம். நெஞ்ச பாட்டு கும்பிடு. வணக்கம். ஏப்பா குஞ்ச பாட்டு கும்பிடு. அவனே சூரன். அவனுக்கு எப்படி கும்பிட தெரியும்? மத்தவங்களை கும்பிட வச்சுதான் பழக்கம். நான் என்ன பண்ணுறேன்? எங்க போய் கும்பிடு? நான் என்ன போய் பண்ணுறேன்? நான் மறுபடியும் மாறுறேன். அப்புறம் பேசிக்கிறேன் உன்னையா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. போராளே போராளே அடுத்தரோடு பெரியரோடு, போராளே போராளே அடுத்தரோடு பெரியரோடு, மாம்பழம் மாம்பழம் பின்னாலே மருமானி மல்கோவா இனிமூக்கு போல வந்தாலே. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனதுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கணும் சரின்னா ஒரு சாப்பிட ஓகே புரிஞ்சுதா? சாப விமோசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதோ ஐயா சரி சரி இங்க பாருங்க சாமி. எப்படி? இறுதியாக கேட்கிறேன். அப்படியா? சாப விமோசனம் கொடுத்தானா ஏத்துக்கிற சாமி. சரி. இல்லை என்றால் பக்கத்துல ஒரு தண்ணி இல்லாத கிணறு இருக்கிறது. சரி. அதுல விழுந்தால் செத்து விடுவேன். எப்பா வேண்டாம் உடனே போய் செத்து போயிருவேன். வேண்டாம் வேண்டாம் அம்மா. சொல்லு என்ன இடத்துல அவங்க தூரம் வரும்போது ஒரு கிணறு பார்த்தா அதுல தண்ணியே இல்ல. அதுல வந்து செத்தே போயிருவேன். போலாம். சிஷ்யா வேண்டாமப்பா. சாவறது பாக்கணும்ல, பையன் 4 பேருக்கு சொல்லணும். நம்மால் ஒருவர் வாழ்ந்தார் என்றுதான் இருக்கணும். சுவாமி எப்படி? பாவம் பொல்லாதது. பொல்லாதது. அரக்கடா இருந்தா செத்து போனாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. உண்மைதான். நான் இப்பொழுது பெண்ணாக இருக்கிறேன். நான் போய் எங்க ஆத்துலயோ குளத்திலயோ கிணத்துலயோ வந்து செத்து போயிட்டேன்னா அந்த பாவம் எல்லாம் உங்களை தான் சேரும். அப்படியா? அதனால சாபமச்சனம் கொடுத்தா கொடுங்க. பெண் பாவம் எனக்கு வேண்டாம். இதோ மதிசூரா விமோசனம் தர முடியாது. ஏப்பா சொல்றேன் சொல்லு. எப்படி சொல்றேன்னு அங்க போய் சொல்றாரு. தவறு செய்யறவனுக்கு தண்டனை கிடைக்கிறது உண்மைதான். உண்மைதான். இருந்தாலும் ஒரு அதாவது ஒரு மன்னிப்புங்கிறது ஒண்ணு இருக்குதுங்க. கண்டிப்பாக. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமா. அந்த அரக்க குணத்துல உங்களை அடிச்சுட்டான். உண்மைதான். அவனுடைய குணம் அப்படி. ஆமா. அதனால நீங்க சாபமும் கொடுத்துட்டீங்க. சரி. அதாவது மனசு மாறி ஆமா எனக்கு பழைய உருவம் கொடுன்னு சொல்லி கெஞ்சி கேக்குறேன். என்ன பண்றது? விமோசனம் என்னால தர முடியாதப்பா. அதுக்குண்டான தீர்வை நம்ம சொல்லிடலாம் இல்ல? சொல்லிவிடுங்க. ஆமா. ஏன்னா தேவர்கள் கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். நான் உனக்கு சாபத்தை கொடுத்தேன், அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. விமோசனத்துக்கான வழியை நான் காட்டுகிறேன். ஆமா. இதோ எப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஆணாக இருந்தாய் அல்லவா? ஆமா. அப்போது நீ அரக்கனாக இருந்தாய். உனக்கு பேர் வைக்க வேண்டும். பேரா? ஆமா. பேர் வைக்கணுமா? ஆமா. சரி வைங்க. விமோசனம் நான் தர மாட்டேன். ஆனா உனக்கு பேர் நான் வைக்கிறேன். பேர் வச்சுட்டு வழிய சொல்றேன். சரியா? குதிரை குப்பாயின்னு வச்சிடலாம். குதிரை குப்பாயா? ஏன்னா குதிரைக்குள்ளயா இருந்து வந்த குதிரை குப்பாயின்னு வைக்கிறதுக்கு குதிரை வர மாதிரியே தெரியுது. அது வேண்டாமப்பா. குதிரை குப்பாயாமா? இதோ ஆணாக இருந்த போது உனது பெயர் என்ன? மதிசூரன். மதிசூரன். ஆணாக இருக்கும் போது நீ மதிசூரன் என்று அழைக்கப்பட்டாய். இப்போது அழகான பெண்ணாக மாறியதால் நீ மதனவள்ளி என்றே அழைக்கப்படுவாய். உனது பெயரோ இப்பொழுது மதனவள்ளி. சரி சாமி. ஆமா. நான் மதிசூரனா இருந்தனால
பொம்பளையா மாதிரி மதனவள்ளின்னு பேர் வச்சிருக்கீங்க, சந்தோஷம். உண்மைதான். இருந்தாலும் எனக்கு சாப விமோச்சனம் எப்படி? நான் எப்படி மறுபடியும் அரக்கனா மாறுறது? நீ முன்னாடி ஒரு அரக்கனாக இருந்தாய் அல்லவா? உன்னை போன்று இன்னொரு அரக்கனை தேடி சென்று அவனோடு ஒன்று சேர்ந்தால் உனக்கு மீண்டும் பழையபடி அரக்க உருவமானது கிடைக்கும். பழைய ஊரு கிடைக்கணும், அரக்கண்ணன் மாறணும். அரக்கண்ணு கிட்ட போய் சேரணும். அரக்கண்ணன் இல்லையப்பா, கொள்ளக்காரன் அரக்கண்ணு தான். அவனை கூட்டு போய் அரக்கண்ணன் இல்லப்பா, அவன் மதி சூரனா இருந்தான்ல, அதே மாதிரி ஒரு சூரன் கிட்ட போய் சேர்ந்தா பழைய உருவம். ஏன் சாமி, எப்படி? நானே ஒரு பயங்கரமான அரக்கனா இருந்தேன். நானு உண்மைதான், அரக்கனா இருந்த நானு. ஆமா, என்னை போன்றது கூட இன்னொரு அரக்கனை தேடி போய் அவனோட சேரணுமா? ஆமா, சேரணும்னா எப்படி? சேரணும்பா. எப்படி? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியல, சொன்னதும் தெரியும். இப்ப ஒண்ணு சேரணுமப்பா. ஒண்ணுது ஒண்ணு அது இல்லப்பா, சூரனோடு நீ சூரியாக ஒன்று சேர வேண்டும். அப்படின்னா ஏன்டா நான் சூரியோட ஒண்ணு சேரணும்னா எங்கடா பண்றது? மெட்ராஸுக்கு தான் போவோம். இல்லையம்மா, உன்னை போன்ற ஒரு அரக்கனோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்தார். சாந்தலக மாந்தலக பண்ண அதே சரி, சரி. அதே நாரதரே, ஆஹா. நானே ஒரு அரக்கன். ஆமா. என்னை போன்ற அரக்கன் நான் எங்க போய் தொலைவிட்டு எங்க நான் இருந்த பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் இந்த சக்கராயுத வனத்துல இதே காட்டுல தான் இருக்கிறேன். சரி, அப்படி இருக்கும்போது இன்னொரு அரக்கனுக்கு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எங்க நான் தொலைவிட்டு போறது? அப்படியா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. எப்படி? அதாவது யாரோ ஒரு அரக்கனை போய் தேடி, சரி, அவனும் ஒரு ஆம்பளையத்தான் இருப்பான். ஆமா, அவனோட சேர்ந்தா எனக்கு சாப மோச்சனம் சொல்றீங்கல்ல. சரி, ஏன்னா இன்னொரு அரக்கனை தேடி செல்ல வேண்டும்? சரி, நம்ம ஜெட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்கிறாங்க. சரி, இன்னும் ஊர்ல நிறைய வயசு பசங்க ஆம்பளைங்க இருக்கிறாங்க. சரி, வேற யாராவது போய் ஒண்ணு சேர்ந்துட்டேன்னா எனக்கு சாப மோச்சனம் எடுத்துருமில்ல? உனக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது. ஊர்க்காரங்களுக்கு சேர்த்து அந்த சாபம் வந்துடும். ஆமா, எந்த ஆம்பளையோட சேர்ந்தனாலும் அந்த ஆம்பளை உன்ன மாதிரி மாறிடுவாங்க. ஆமா, சரி, ரைட்டு. நீ என்ன செய்கிறாய்? அரக்கனை தேடி செல்ல. அரக்கனை தேடி சென்று அவனோடு ஒன்று சேர்ந்தால் மீண்டும் உனக்கு பழைய உருவமானது கிடைக்கும். நாராயண 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 யாரங்க? அதாவது சக்கராயுத மலை கோட்டையில இங்கதான் இருக்கிறோம். இந்த வனத்திலேயே நம்ம இருந்தோம்னா எந்த ஒரு அரக்கனும் நம்ம வனத்துக்கு வரமாட்டாங்க. இந்த அரக்கன் இந்த வனம் வந்து உனக்கு சொந்தமானது. ஆமா, உங்களுக்கு பயந்துட்டு யாரும் இந்த அரக்கனுக்கு வரமாட்டாங்க. அதனால இந்த வனத்தை விட்டு அவன் அடுத்த கானகம் அடுத்த வனம் அடுத்த வனத்துக்கு போனாதான் எங்கேயாவது ஒரு அரக்கன் இருப்பான். அந்த அரக்கனோட சேர்ந்துதான் சாப விமோச்சனம் வாங்கணும். அருகில் இருக்கிற முல்லை வனம் தேடி போல. அந்த முல்லை வனம் நாருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு உனக்கு பழைய ஆண் உறவு வேண்டும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய உன்னை போல இன்னொரு அழகிடத்தில் சேர்ந்தால் நிச்சயமாக உனக்கு பழைய உருவம் கிடைக்கும் என்று சொல்லி விமோசனம் கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய முல்லை வனத்தை தேடி ஆனால் மதனவள்ளி செல்ல அந்த முல்லை வனத்தில் வசிக்கக்கூடிய அரைக்கர் குளத்தில் இறக்கமில்லாமல் பிறந்த விதி சூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி சூரன் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால்